மாணவ செல்வங்களே, இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் சாப்டர், அதாவது ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். இது ஒரு முக்கியமான சாப்டர்னு வச்சிங்களேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின்ஸ் 6 மார்க்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அந்த 6 மார்க் கொஸ்டினில் டெத்து வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் தனி கொஸ்டினாக கேட்பாங்க. ரிட்டையர்மெண்ட்டு, இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து எய்தர் ஆர் அதரில் ஒரு கொஸ்டினில் வந்துடும். ஆக மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 12 மார்க்ஸ் வந்து கட்டாயம் வந்துடும். இன்கேஸ் ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு 6 மார்க்ஸில், எய்தர் ஆர் அதரில் ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டெத்து பொறுத்த வரைக்கும், டெத் ஆஃப் ஏ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 4 மார்க் கொஸ்டினில் இருக்கும். இந்த ரெண்டு டாப்பிக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டும் டெத் ஆஃப் ஏ பார்ட்னரும் பார்க்கும்போது ஒரே டைப்பில் தான் வரக்கூடியது. கடைசியாக பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 சேஞ்ச் இருக்கும். நான் வந்து அந்த சேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினில் அந்த கொஸ்டின் வரும்போது சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. காரணம் என்னென்னா, மொத்தம் கணக்கே பார்த்தீங்கன்னா 14 கணக்கு தான், டோட்டலாகவே 14 கணக்கு. அது 5வது கணக்குலேருந்து 5th கொஸ்டின், சம் நம்பர் 5லேருந்து உங்களுக்கு வந்து பிக் கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது. இந்த பிக் கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சதுன்னா 8வது சம் வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் வந்து டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ரிட்டையர்மெண்ட் தான், அதாவது ரிட்டையர்டு பார்ட்னர். இப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். காரணம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் நம்ம எங்கே பழக்கப்பட்டுட்டோம்னா, போன சாப்டரில், செகண்ட் சாப்டரில், அதாவது அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர்லேயே நம்ம பார்த்தாச்சு. மேக்சிமம் ரெலவெண்ட்டாக அதில் உள்ளதே தான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, சில இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது நீங்கள் கட்டாயம் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ அங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், இது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அதே இது இங்கே ரிட்டையர்மெண்ட்டோ அல்லது டெத் ஆஃப் ஏ பார்ட்னரோ இங்கே பார்க்கும்போது என்னன்னா கெய்னிங் ரேஷியோவாக வந்துடும். இப்போ இந்த கெய்னிங் ரேஷியோவுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்படியே ரிவர்ஸ். அப்படியே ரிவர்ஸ்னா நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர், வேற ஒன்றும் கிடையாது. சாக்ரிஃபைசிங்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அதே இது கெய்னிங் ரேஷியோக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர், அது ஒன்று. அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் ஃபார் குட்வில், அது வந்து அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னரில் நியூ பார்ட்னர் வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில்லாக கொண்டு வர்றது. அந்த கொண்டு வரக்கூடிய அந்த குட்வில் அமௌண்ட்டை வந்து ஓல்டு பார்ட்னர் 2 பேரும் பிரித்து எடுத்துப்பாங்க. அந்த பிரித்து எடுத்துக்கும் போது ஓல்டு ரேஷியோ, அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓல்டு ஷேர்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், பிரித்து கொடுத்துடலாம். அதே இது ஓல்டு ஷேரும் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் நியூ ஷேரும் கொடுத்துருந்தாங்கன்னா கட்டாயம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அடிப்படையில் தான் நீங்கள் ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல ஓல்டு பார்ட்னர் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இங்கே ரிட்டையர்மெண்ட்லேயும். ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் குட்வில் அமௌண்ட்டு வந்து வேல்யூ பண்ணுவீங்க, பிஸ்னஸில் ஃபார்மில் வேல்யூ பண்ணி என்ன எவ்வளோ குட்வில் அமௌண்ட் வருதோ அந்த குட்வில் அமௌண்ட்டு அவருடைய ஷேர், யார் ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேர் அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து யார் பேர் பண்ணணும்னா ரிமைனிங் கண்டினியூ பார்ட்னர் இருக்காங்க பாருங்க 2 பேர், அவங்க 2 பேரும் தான் பேர் பண்ணணும். யாருக்கு பேர் பண்ணணும்னா ரிட்டையரிங் பார்ட்னருக்கு அந்த குட்வில் அமௌண்ட்டை. எந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் தான். ஓல்டு ஷேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னா நீங்கள் ஓல்டு ஷேர்லேருந்தே மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதே இது நியூ ஷேரும் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுக்கு பேர் வந்து கெய்னிங் ரேஷியோ.
அந்த கெய்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் பார்ட்னருக்கும் அதே கண்டிஷன் தான், அதே மாதிரி டெத் ஆஃப் ஏ பார்ட்னருக்கும் அதே கண்டிஷன் தான். நம்ம போக 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 ஒவ்வொரு சம்மாக வரும்போது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், அதாவது வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதாவது வீடியோ பார்க்குற வியூவர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், அதாவது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பொறுத்த வரைக்கும் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காரணம் என்னன்னா அப்பதான் வந்து நான் இன்னும் நிறைய டாப்பிக்கை பற்றி டீப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு எஃபோர்ட் ஏற்படும்.